வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. நிறைய பேர் இப்ப கேக்குற ஒரு கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, ஆர்சிபி குவாலிஃபை ஆகுமா, டாப் 4க்கு ஆகாதா அப்படின்றது பர்னிங் கொஸ்டின். வாய்ப்பு இருக்கா இல்ல வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இல்ல ராஜா, ரொம்ப கஷ்டம். ஒரு அவுட் சைட் சான்ஸ், அந்த அவுட் சைட் சான்ஸும் ஒரு பின் கதவை திறந்து வா 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 உள்ள கூப்பிடுற மாதிரி ஒரு சினாரியோ அப்படின்னீங்கன்னா, அது என்ன சினாரியோ? அதாவது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், குழப்பமான ஒரு இது. பட் இருந்தாலும் முடிந்த வரைக்கும் சிம்பிளிஃபைடா நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆர்சிபி எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், அதாவது தெரிக்கிற லெவல்ல ஜெயிக்கணும், நெட் ரன் ரேட் அப்படியே தூக்கி போற மாதிரி ஜெயிக்கணும். ஆர்சிபி குப்பம் சுப்பம் எல்லாருமே தோத்தணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், மத்தவங்க காலியாகணும்ன்ற மாதிரி ஒரு சினாரியோல தான் இருக்காங்க ஆர்சிபி. ஓகே, அதை கொஞ்சம் உடைச்சு பார்ப்போமா? உடைச்சு பாத்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு மீதி இருக்கிற 2 மேட்ச் வின் பண்ணாலுமே அவங்க போகக்கூடிய சினாரியோ எங்கன்னா 14 பாயிண்ட். அந்த 2 மேட்ச் யார் ஆடுறாங்க ஆர்சிபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசி அண்ட் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஐபிஎல் ஒரு போட்டி, சிஎஸ்கே vs ஆர்சிபி. வாழ்க்கை ஒரு வட்டம்ன்ற மாதிரி, ஐபிஎல் ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். திருப்பி வந்து முடிக்கிறதும் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி தான் முடியுது பெங்களூர்ல. சோ இந்த 2 மேட்சும் வின் பண்றாங்க ஆர்சிபி 14. இப்ப ஆர்சிபிக்கு தடை கற்களா ஃபர்ஸ்ட் நிறைய எனிமீஸ் இருக்காங்க இப்ப ஆர்சிபிக்கு. ஏன்னா அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு மேல வரணும் அப்படின்ற போது அந்த முதல் 2 எனிமீஸ் அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா, டிசி அண்ட் லக்னோ. அதாவது 2 டீம்ல ஒரு டீம் 16 பாயிண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் 2 டீம்ல ஒரு டீமுக்கு தான் அந்த 16 வாய்ப்பு இருக்குன்னா, டிசி vs எல்எஸ்டி ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்ற போது அதுல யாராவது ஒரு மேட்ச் ஒருத்தர் அதுல தோத்து போவாங்க அப்படின்ற போது அந்த 16 அந்த வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு டீம் அங்க உருவாகும். அவங்க வந்து 16 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது அது முதல் கட்ட ஒரு தடைக்கல் ஃபார் ஆர்சிபி. இவங்க 2 பேருமே 16 போகக்கூடாது. இப்ப எந்த டீம் 16 போனாலும் ஆர்சிபிக்கு அபாயம் அப்படின்றதுனால டிசி எல்எஸ்டி 14ல தேக்கமாகணும். இப்ப நான் சொன்னது ஆர்சிபி 14 பாயிண்ட் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிசி 16 போகாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆர்சிபி டிசி ஆட போறாங்க. அந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிட்டு தான் மீதி இருக்கிற இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாதான் ஆர்சிபி 14 போக முடியும். அப்படின்ற போது டிசி ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு மேட்ச் 2 பாயிண்ட் இழந்துடுறாங்க. அப்படின்ற போது டிசி மேக்ஸிமம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை 14. தட்ஸ் a good thing for ஆர்சிபி. இப்ப நான் சொல்றது முதல்ல 16 எந்த டீமும் போகக்கூடாது. ஆர்சிபிக்கு போனா அதுவே அங்க காலி. டிசியும் 14, லக்னோவும் 14ல தேக்கம் அடைந்தால் ஆர்சிபி ஆஸ் ஆஃப் நவ் ரன் ரேட்ல நல்லா இருக்காங்க. மீதி 2 மேட்சும் தெரிக்கிற மாதிரி ஜெயிச்சு நெட் ரன் ரேட் இருந்தா அது முதல் சாதகமான ஒரு விஷயம். ஏன்னா டிசி அண்ட் லக்னோ 2 பேருக்கும் நெகட்டிவா இருக்கு ரன் ரேட். சோ 3மே 14 வந்தா ஆஸ் ஆஃப் நவ் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்ப வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்றது நிறைய எனிமீஸ் இருக்காங்க. நீங்க சாட்சி 2 பேர், அடுத்த பக்கத்து தெருல இன்னும் 2 பேர் இருக்காங்க அப்படின்றதால அந்த தெருக்கு இப்ப நம்ம போகணும். சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச் இது 2மே அங்க சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆர்சிபி மீதி இருக்கிற 2 மேட்சுமே ஜெயிச்சா 14 நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்ப அந்த 2 மேட்ச்ல 1 சிஎஸ்கே அப்படின்றதுனால சிஎஸ்கே என்ன ஆகுனா அந்த ஒரு மேட்ச் இழந்துட்டாங்க. மீதி 3 மேட்ச்ல சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஆர்சிபியோட இழந்தால் அவங்க வரக்கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 16. அந்த மீதி அடுத்த ஜிடிஓக்கு ஜெயிச்சிடறாங்க சிஎஸ்கே, ஆர்ஆர்ஓக்கு ஜெயிச்சிடறாங்க சிஎஸ்கே அப்படின்னா 16 நான் ஆட்டோமேட்டிக்கா சொன்னேன். எந்த டீம் 16 வந்தாலும் ஆர்சிபிக்கு அது மிகப்பெரிய பாதகம். சோ சிஎஸ்கே பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஆர்சிபிக்கு சிஎஸ்கே எல்லா மேட்சும் தோக்கணும். ஏன்னா சிஎஸ்கே எஸ்ஆர்எச் சிஎஸ்கே மேல ஏன் போக்கஸ் பண்ணுவாங்க ஆர்சிபினா, எஸ்ஆர்எச் ஆல்ரெடி 14 பாயிண்ட்ல இருக்காங்க, நெட் ரன் ரேட்லயும் செம்மையா இருக்காங்க. அப்படின்ற போது ஆர்சிபி வந்து முதல்ல நெட் ரன் ரேட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் பாயிண்ட்ஸா இருக்கும்போது தான் வரும். சோ ஆர்சிபி ஹோப் பண்ற விஷயம், நான் 14 வந்துட்டேன், எஸ்ஆர்எச் 14, டிசி எல்எஸ்டியை நான் தாண்டிட்டேன், அவங்க நெட் ரன் ரேட்ல தாண்டிட்டேன். இப்ப சிஎஸ்கே அங்க 12லயே தேக்கமா இருக்கணும். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 12ல சிஎஸ்கே இருந்தா ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அந்த நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு. பட் ஒருவேளை இல்ல சிஎஸ்கே அங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிடறாங்க, 14 வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப 14ன்றது அகைன் அங்க நம்பியார்த்தனம் பண்றதுக்கு அந்த நெட் ரன் ரேட் ஆஸ் ஆஃப் நவ் சிஎஸ்கேக்கு பெட்டர் நெட் ரன் ரேட் இருக்கு. 14க்கு சிஎஸ்கே வந்து மீதி இருக்கிற 2 மேட்சஸும் மோசமான தோல்வியில அந்த நெட் ரன் ரேட் புஷ்னு காத்து இறங்கின மாதிரி போய் அப்ப ஆர்சிபி நெட் ரன் ரேட் மேல வந்தாதான் ஆர்சிபிக்கு ஒரு சான்ஸ். இது ஃபர்ஸ்ட் டிசி எல்எஸ்டி நான் சொல்லிட்டேன், செகண்ட் எஸ்ஆர்எச் சிஎஸ்கே. அதுல அவங்க உள்நோக்கக்கூடியது சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச் ஆஸ் பர் இது பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஹோப் பண்ற விஷயம். இன்னைக்கு நான் இந்த பதிவு பண்ணும்போது சிஎஸ்கே ஜிடி மேட்ச் நடக்குது, அதுல சிஎஸ்கே தோத்தா நல்லா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. சரி, அப்ப எஸ்ஆர்எச் மீதி இருக்கிற 2 மேட்சும் இப்ப சிஎஸ்கே பத்தி பேசியாச்சு. எஸ்ஆர்எச் 2 மேட்சும் தோத்துட்டாங்க, ஒருவேளை 14 அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, எஸ்ஆர்எச் 14, சிஎஸ்கே 14, ஆர்சிபி 14
அப்படின்னு வந்தா அங்க நெட் ரன் ரேட்ல யாரு பெட்டரா இருக்காங்களோ அந்த 3ல 2 ஜம்பிளிங்க போவாங்க. அதனாலதான் மீண்டும் நான் சொல்றது ஆர்சிபிக்கு எப்படின்னா எல்லாமே தொட்டதெல்லாம் தங்க மாதிரி போகணும். நெட் ரன் ரேட் அடுத்த 2 மேட்ச் தெருக்கிற மாதிரி வின் பண்ணணும். இன்ஃபேக்ட் சிஎஸ்கேவோட அவங்க ஆடுற மேட்ச் அதுக்குள்ளயும் சிஎஸ்கே ஆல்ரெடி 16 போயிட்டாங்கன்னா ஆர்சிபி அங்கே அதுக்குள்ளயுமே எஸ்ஆர்எச் சிஎஸ்கே 16 போயிட்டாங்கன்னா ஆர்சிபி எங்கே அவுட். ஒருவேளை அங்கேயும் அவுட் சைட் சார்ஜ் சேர்ந்து சிஎஸ்கேவோட ஆடினாங்கன்னா ஆர்சிபி பயங்கரமா வின் பண்ணும். சோ இது எல்லாம் சேர்ந்து 9 கிரகங்களில் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நடந்தாதான் ஆர்சிபிக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ். அதர்வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்த டீம்ஸ் நீங்க எக்கச்சக்க மேட்ச் தோக்கணுங்க. அது ஆர்சிபி குவாலிஃபை ஆனா சிம்பிளா சிஎஸ்கே அவங்க 3 மேட்ச் தோக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 3ல 2 தோக்கணும், எஸ்ஆர்எச் அவங்க இருக்கிற 2 தோக்கணும், டிசி வந்து நீங்க பாக்குற ஆடுற மேட்ச்ல 2ல 1 தோக்கணும் மினிமம் அப்படின்ற போது எக்கச்சக்க மேட்சஸ் தோக்கணும். அதாவது டிஃபரெண்ட் டீம்ஸ் தோக்கணும் அப்படின்றனால ஆர்சிபி இப்ப நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு காலம் கடந்து இது வந்திருக்கா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் never know, cricket is a funny game, so RCB fans still hope for the best. But நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க RCB. I like it. Have a good day, Sago.